அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பதிவில் நீங்கள் தரிசித்து கொண்டிருப்பது சமத்தூர் சன்மார்க்க சத்தியஞான சபையின் ஒரு தரிசனம், அருமையான தரிசனம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுங்க. அதை ஒரு வீடியோ பதிவாக நம்ம எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. இந்த சபை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சமத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இந்த சபை அமைஞ்சிருக்கு. இந்த சபையை கோவை தென் மாவட்டங்களின் அதாவது சன்மார்க்க சங்கங்களின் தலைவர் திரு சிவராஜ் ஐயா அவர்கள் இந்த சபையை ரொம்ப அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சபையில் பார்த்திங்கன்னா வள்ளலார் வழிபாடு, அருட்பெரும் ஜோதி வழிபாடு, பிரார்த்தனைகள் உலக மக்கள் நலன் வேண்டி பிரார்த்தனை எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சபையில் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் அருட்கஞ்சியும் மதியம் அன்னதானம் மிகவும் அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம். வள்ளலார் சொன்ன மாதிரி ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்லி இருக்கிறதுக்கு தகுந்தாற்போல் இங்கே ஜீவகாருண்யம் மிகவும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சித்த வைத்திய முறைகளும் ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக. நிறைய பேர்த்துக்கு இங்கே இந்த நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஐயா கிட்ட போய் சொல்லும்போது அங்கே ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அவர் வள்ளலாரனுடைய அருண் மருந்தாக தான் அந்த மருந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்டு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. ஐயா கடந்த 3 ஆண்டுகளாக அதாவது சமத்தூர் சபையில் இருந்து இந்த தைப்பூச ஜோதி வழிபாடு தரிசனம் பார்க்குறதுக்காக பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளாகவே தனியாக இங்கேருந்து நடந்து போய் பாத யாத்திரையாக நடந்து போய் ஜோதி தரிசனம் அதாவது வடலூர் தைப்பூச ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஐயா சைக்கிள் பயணம் மேற்கொண்டு சமத்தூர் சபையிலேருந்து சைக்கிள் மூலியமாக பயணம் மேற்கொண்டு ஜோதி தரிசனம் பார்த்து திரும்பி வந்தார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐயா நேற்று தான் அந்த பாத யாத்திரையை தொடங்கி இருக்காரு. 5/1/2024 வெள்ளிக்கிழமை நேற்று மதியம் 3 மணிக்கு ஐயா ரதம் செஞ்சுருக்காங்க. அந்த ரதம் ஏற்கனவே நம்ம எல்லா சபைகளுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ அந்த ரதத்தையும் இழுத்துக்கொண்டு வடலூர் சத்தியஞான சபைக்கு தைப்பூச ஜோதி தரிசனம் பார்க்குறதுக்காக நேற்று கிளம்பியிருக்காங்க. அவருடைய இந்த பயணம் ரொம்பவும் சிறப்பாகவும் நல்லபடியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக அவர்கள் சென்று ஜோதி தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி வரணும்னு நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்டையும் வள்ளல் பெருமானார்கிட்டையும் மனதார நம்ம பிரார்த்தனை வைப்போம். நம்ம ஐயாவை பற்றி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னென்னா ஐயா அகவல் வேள்வி செய்கிறாருங்க. ரொம்ப அற்புதமாக நம்ம யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் ஐயா அகவல் வேள்வி நடத்தி கொடுத்துட்டு போவார். ஒரு அகவல் வேள்வி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு கும்பாபிஷேகம் செய்ததுக்கான சமம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்களும் எங்கள் வீட்டில் ஐயாவை கூப்பிட்டு அகவல் வேள்வி நடத்தினோம். ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அதுக்காக அகவல் வேள்விக்காக அவங்க எந்த ஒரு தொகையும் வசூல் பண்ணுறதில்ல. நம்மளாக விரும்பி கொடுத்தா மட்டும்தான், அதுவும் அன்னதானத்துக்காக மட்டுமே அவங்க பணமோ அல்லது பொருளோ மட்டும் வாங்கிக்கிறாங்க. அதுவும் நம்மளாக விருப்பப்பட்டு கொடுத்தா தான், அவங்களாம் எதுவும் கேட்குறதே கிடையாது. ஒரு சிறப்பான முறையில் இந்த சபையை நடத்துறது மட்டும் அல்லாமல் இங்கே நாடி வர்ற மக்கள்கிட்ட அவர் ரொம்பவும் அன்போடும் கருணையோடும் தயவோடும் நடந்துக்கிறாரு. ஏழை எளிய மக்களின் பசிப்பினி போக்கி இந்த ஜீவகாருண்யம் சிறந்த முறையில் செய்வது மட்டுமன்றி அவர் வள்ளலாராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். சன்மார்க்க வாழ்க்கையே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் ஐயா. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 100 நாள் மௌனம் விரதம் மேற்கொண்டிருந்தார் உலக நன்மை வேண்டி. இப்போ இந்த பாத யாத்திரையினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வள்ளல் பெருமானார் சொன்ன எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் ஓங்குகன்னு வள்ளல் பெருமானார் சொன்னதுக்கிணங்க இந்த ஒரு ஜீவகாருண்யம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் மக்கள் மத்தியில் மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒரு விழிப்புணர்வு பேரணியாக இந்த பேரணியை இந்த வருஷம் துவங்கி இருக்கிறாரு. நீங்களும் இந்த ஜீவகாருண்யத்தில் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், அதுக்கப்புறம்
பெரியவங்க இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது இந்த மாதிரி நாட்களில் அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அன்னதானத்துக்கு அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை வந்து அவங்க நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் இந்த வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது நம்ம செய்யணும். இது நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் அழிக்கப்பட்டு நல்ல கர்மாக்கள் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம குடும்ப வளர்ச்சிக்கும் வந்து மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இது ஒரு சத்தியமான உண்மை. இன்றிலிருந்து நாமும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்குவோம். அதாவது தினமும் ஒரு உயிருக்காவது ஒரு அன்னதானம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு இதை வந்து நித்திய கடமையாக வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்காக மிகவும் நன்றி. இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் அதாவது ஒவ்வொரு ஜீவன்களின் அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அருட்பெரும் ஜோதி தயவு வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்த்தி வணங்குவோம். குருவே சரணம். சத்குருவே சரணம் சரணம் சரணம்.